கிராமத்தளவில் எல்லாருக்கும் போய் சேரணும், நிறைய பேருக்கு மக்கள் போய் சேரணும். இந்த செகண்ட் ஃபாலோவர்ஸ் மீட் ஒன்று பண்ணும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு 14,000 பேர் எதிர்பார்த்தது கூட்டம். 14,000 பேர். நாங்கள் அவர் அழகாக சொன்னார் இல்லையா, நான் சம்பாதிக்கிற பைசால தான் நான் செலவு பண்ணி மக்களை சந்திக்கிறேனே தவிர யாருக்கிட்டையும் அது வரைக்கும் பைசா வாங்கினது கிடையாது. இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது சொல்கிறது எனக்கு ஒன்றும் எந்த தயக்கமும் கிடையாது, ஸோ கூச்சமும் கிடையாது. நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு, இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஃபாலோவர் மீட் தான் லோன் எடுத்து நான் வந்து மக்களை சந்திச்சேன். நான் பாரதி என்னோட டீம்மேட்ஸ் தெரியும், சார் ஏன் சார் லோன் எடுத்து நம்ம மக்கள் சந்திக்கணுங்கிறாங்க, எப்படி சந்திப்பீங்க? அவங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் பண்ணி கொடுக்கணும், வந்தால் உட்காந்து பேசுறதுக்கு நான் நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு சொன்னால் வந்து பார்த்து நீங்கள் வீடியோ போடுறதே போடல சார், லைக் உங்களை அதில் பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்களா? இல்லை, இறங்கி மக்களை பார்க்கறதுன்றது ஒரு வேற ஒரு உணர்வு. நேரில் மக்களை போய் பார்க்கறதுன்றது ஒரு, அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ ப்ரோபகண்டா பண்ணாலும் சரி, அன்பு இல்லைன்னா அது நடக்காது. ஸோ அதான் பாயிண்ட். ஹாய் அண்ணா, லவ் யூ. சரண்யா ஃப்ரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், ஆர் கவுண்டமலைன்ற ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன். வெரி நைஸ். சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கோவிட்னால ஒர்க் ஃப்ரம் ஹோம் 3 years. ஸோ மை கிராண்ட் பேரண்ட்ஸோட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ ஹியர் வந்து என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மாதிரி தான். ஸோ ஐ எம் ஹாப்பி டு ஷேர். ஸோ எனக்கு எந்த பயமும் இல்லை. ஸோ அது வந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம். பட் இது வந்து கான்ட் ஏபிள் டு கெட் பேபின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2014 வரலும் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கு மேலே வேணான்னு டாக்டரே சொல்லிட்டாங்க, நீ படிச்சிருக்க, நல்லா அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் விட்டுட்டேன். பட் அஸ் அ வில்லேஜில் யூனோ ரைட், ரொம்ப 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 ஃபீல் பண்ணாங்க. என்னோட மாமா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ என் பாட்டி தாத்தா எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. ஸோ என்னோட சிவில் சர்வீஸ் தான் என்னோட எய்மாக இருந்தது. பட் என்னால் வீட்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல, எல்லாம் ஃபீலிங்ஸில் இருந்ததுனால. ஸோ என்னால் படிக்க முடியல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இது ஒரு டேர்ன் அப்படின்னு நினச்சிட்டு நான் எனக்கு இப்போ வந்து சரண்யாக்கான்னு சொன்னாவே சரண்யாக்கா பாசிட்டிவ் வைப்ஸ் தான் அவங்ககிட்ட போன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு கிடச்சிது. அண்ட் நான் படித்த காலேஜ்க்கு நான் கம்மிங் 26th வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன். எ ஜேர்னி ஜஸ்ட் பிகைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு நினச்சேன். பட் நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் ட்ரை பண்ணுவேன், பட் முடியல. பட் இது வந்து அன்பிலீவபிள். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃபேமிலிக்காக நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்கிட்ட எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. ஸோ எங்கே பார்த்தாலும் நான் வந்து இப்போ நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு வேறு யாருமே தோணலை, நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சுங்க, யாருமே தெரியல. ஸோ எங்கே இருந்தீங்க, ஸோ உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஒய்ஃப் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கோங்க. நிறைய டாக்டர்ஸ், என்னோடய ஃபேமிலி டாக்டர்ஸ் 30 years தெரிஞ்ச ஒரு ரீசெண்டாக தங்கராஜன் சொல்லிட்டு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது வெயிட்டை தூக்குனீங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ வெயிட் தூக்குறாரே, சீரியஸ்லி பயமாக இருக்கும். பட் ரொம்ப ஹாப்பி அண்ணா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. நான் உங்களை பர்சனலாக மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ I'll ask my team to organize it. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணான்னு சொன்ன அந்த வார்த்தையே தேங்க்யூ.